ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபசொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. போதும், கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நான் கூப்பிடும் போது என் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் 3 காரியத்தை என்னிடத்தில் இருந்து அகற்றி போட வேண்டும். எத்தனை காரியத்தை? அந்த 3 காரியத்தையும் படியுமா பார்ப்போம். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும். நுகத்தடினா என்ன? நுகம்னா என்ன? நுகம்னா என்ன? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நுகம்னா என்ன? செய்திங்கிறது நான் ஜரணும் பேசிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறது செய்தி அல்ல. செய்தி என்பது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அதன் நிமித்தம் எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நுகத்தடினா என்ன? நுகமுனா என்ன? என்னதுமா? சுமை. நுகமுனா என்னன்னு கேட்டேன். நுகத்தை எதை குறிக்கிறது? நுகமுனா என்ன? வெரி குட். பாஸ்டமா சொன்னாங்க, மாடு 2 மாடுகளின் முதுகுல பூட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த தடிக்கு பேரு தான் நுகம். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார், முதலாவது ஒரு நுகத்தடியை எடுத்து போட வேண்டும், தேவன் என் கூப்பிடுதலை கேட்க வேண்டும் என்றார். நுகத்தடினா என்னை அழுத்தி கொண்டிருக்கிற, என்னை நிமிர முடியாதபடிக்கு, நான் கடந்து செல்ல முடியாதபடிக்கு என்னை அழுத்தி கொண்டிருக்கிற பாவமா இருக்கலாம். பாஸ்டர், நாங்கெல்லாம் விசுவாச பிள்ளைகள் என்று நீங்க சொல்றீங்க. நான் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில தான் துவங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில தான் முதலாவது தொடங்கும். தேவனால் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையில் தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நுகத்தடிகளை முதலாவது எடுத்து போட வேண்டும். அது பாவமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை ஏதாவது அழுத்துகிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். நான் நிமிர்ந்து போக முடியல பாஸ்டர், என்னால நிமிர முடியலன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் நிமிர்ந்து நடந்து வருவார்கள். எப்படி நடந்து வருவார்களா? நிமிர்ந்து நடந்து வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவது நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்ம நுகத்தடியை எடுத்து போட வேண்டும். ஒரு அழுத்தம், யாரை குறித்தாவது கசப்பு, இல்லைன்னா யாரை குறித்தாவது கோபம், இல்லைன்னா பாவ சூழ்நிலை, அந்த நுகத்தடி என்னிடத்தில் இருக்குதா என்பதை அறிந்து முதலாவது எடுத்து போட வேண்டும். இரண்டாவது விரல் நீட்டுதல். என்ன நீட்டுதல்? விரல் நீட்டுதல் மற்றவர்களை நான் குறை சொல்லுகிற காரியம். கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியம். நீங்க அந்த 58வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 10வது வசனம் படிச்சீங்கன்னா ஒரு பெரிய ரகசியம், வேத புதையலே இருக்காங்க. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று வேதத்தின் உண்டான புதையலே இருக்குது. விரல் நீட்டுதல், முதலாவது நுகத்தடி எடுத்து போட வேண்டும். இரண்டாவது விரல் நீட்டுதலை என்னை விட்டு அகற்றி போட வேண்டும். இந்த விரல் நீட்டுதல் என்னவென்றால் மற்றவர்களே என்ன செய்கிறது? குறை சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்தரம் இருக்கு. உத்தரம்னா என்ன? உத்தரம்னா என்ன? வயசான தாய் தகப்பனுக்கு தெரியும். உத்தரம்னா என்ன? நிலையை சொல்லுவார்கள். நிலைக்காலுக்கு பேர் உத்தரம். அப்படி இல்லை என்றால் மச்சுப்பாவுன வீடுகள்ல முன்னாடி இப்ப சென்ட்ரிங் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு பீம் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய பீம் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் உத்தரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்தரம் இருக்கு. உன் சகோதரங்கள்ல என்ன இருக்கு? துரும்பு இருக்கு. உன் சகோதரங்கள்ல என்ன இருக்கு? துரும்பு இருக்கு. முதலாவது உன் உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்து உன் சகோதரங்கள்ல உள்ள துரும்பை எடுப்பதற்கு வகை தேடு. எடுன்னு கூட சொல்லல,
எடுப்பதற்கு வகை தேடு. சின்ன சான்ஸ் மட்டும் தான் கொடுக்கிறார். சிஸ்டர் பிரதர்ஸ், நமக்கல்ல உத்தரம் இருக்கு, மறந்து விடாதீர்கள். ஏன் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதில்லை என்றால், நுகத்தோடு வருகிறேன், நுகத்தோடு போகிறேன். இன்னொன்னு விரல் நீட்டுதல். எந்த நீதியின் பிரகாரம் நீங்கள் பேசுகிறீர்களோ, யாரை குற்றப்படுத்தலோ, அந்த குற்றத்தின் பிரகாரம் நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்? நிமச்சொல்னா என்ன? அநியாயமாய் மற்றவர்களை பேசுகிறதுக்கு பொருள் தான் நிமச்சொல். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை தம்பி சொல்றாரு வச்சுக்கிறீங்களேன், என்கிட்ட தம்பி ஒரு சம்பவம் சொல்றாரு, அந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன குழு கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு ஆள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்ப அவன் கேட்டுட்டு என்னத்த சொல்லுவான்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, கடைசியில பார்த்தா நடக்காத சம்பவத்துக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து, அதற்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு, அதுக்கு சுவாசத்தை வச்சு நடக்க பண்ணுகிறது வேறு நிகழ்ச்சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நலமானதை பேசாதபடி என் வாக்கி காவல் வையும். சொற்களின் மீதியால் பாவம் இல்லாமல் என்ன செய்யாது, போகாது. என் வாக்கியம் உதட்டுக்கும் பூட்டு வையும் என்று சொல்லுகிறார். யோபு சொல்லும்போது சொல்வார், நான் மௌனமா இருந்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சொல் வராதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பிரதர். ஏனென்றால் தேவன் என் வாயின் வார்த்தையை கொண்டு தான் என்னை ஜட்ஜ்மென்ட் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரை நீங்கள் ஒரு இடத்தில் தரித்திருக்க வேண்டும். கடந்து போய்விட்டார். இங்கே இயேசுவும் அவருடைய சகோதரரும் கூட இருந்தவர்களும் அங்கே என்ன செய்தார்கள் என்றால், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இவங்களை வழிநடத்தி கொண்டு வந்த இயேசுவானவர் இப்ப பரத்துக்கு போய்விட்டார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த தேவன் பரத்துக்கு போய்விட்டார். இவங்களை நடத்துவதற்கு இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அடுத்த கட்டமாய் யார் நம்மளை கொண்டு போவா, யார் இப்படி நடத்துவா என்று இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் படிக்குமா? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. முதலாவது அவங்க காத்திருக்கும் போது அவங்க மேல நிறைவேறுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் வாழ்க்கையில இயேசுவானவர் பரத்திற்கு எடுக்கப்பட்ட பின்பு முதலாவது அவங்க ஜெபித்தார்கள்.
கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அவர்கள் மேல் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் வசனத்தை வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுவார், எனக்கு சந்ததியை தருவேன் என்று சொன்னீரே, என்னுடைய வேலைக்காரன் எலியேசை மட்டும்தான் என்னோடு இருக்கிறான் என்று. அவர் சொன்னதை ஆபிரகாம் அவர்களை ஞாபகப்படுத்துவார். அப்ப நம்ம தேவன் மறக்கிற தேவன் அல்ல, அதை எதிர்பார்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் முதலாவது உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தேவன் சும்மா தர மாட்டாரியா. நீங்க யதார்த்தமா கூட ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு யதார்த்தமாய் கொடுத்தார் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் ஒரு வார்த்தையும் ஒரு மனுஷனுக்கும் சும்மா கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும் என்றால் நான் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்படியே 1-2 போட்டு வாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் படிங்கம்மா. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். செய்ய வேண்டியது என்னவென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்னுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டோம் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்று பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செய்துகிட்டு இருக்கானா? இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா சொல்லுவான், கொல்ல வந்தவனே அவர்தான் ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் யார் என்பதை அவனுக்கு நான் காட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஞானி, பெரிய அறிவு பெருத்த மனுஷன், வேதத்தை நிறைய கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன், பிரமாணத்தை 5 சட்ட புஸ்தகத்தையும் தன் இருதயத்துக்களே பதித்து வைத்திருந்த மனுஷன் பவுல் அப்போஸ்தலன். அல்லேலூயா, அல்லேலூயா. கமாலியர் என்கிற உயர்தரவு கல்வியை, வேத கல்வியை கற்றுக்கொண்ட மனுஷன். தமஸ்கோ வனாந்தரத்திலே என் தேவன் அந்த மனுஷனை சந்தித்த பின்பு முதல் வேலையா அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. கண்ணு தெரியல, ஆனால் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையும். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தன. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து
தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது நான் போக வேண்டிய வழியை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நான் எங்கே போக வேண்டும்ங்கிற வழியை தேவன் எனக்கு தெளிவாய் போதிப்பாருமா. முதலாவது என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவது என் வழிகள், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கே போக வேண்டும் என்று அந்த ஜெபம் உங்களை சரியான வழியிலே நடத்த. இன்னொரு அதிகாரத்தை கூட நீங்கள் பாருங்கள். 10வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையும். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியும் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருந்தான்? இவருக்கு வேலை இல்லை, பத்தியலா வேலை இல்லைல. அவரு இந்த கொர்நேலியு வேலை இல்லாதவரா? 100 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு ஒரு கமாண்டர். அவன், இவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்துல 5 பேர் 6 பேரை வைத்து கூட நம்ம சரியான பாதையில நடத்த முடியல. 100 பேருக்கு தலைவன், கமாண்டர் இவன். வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதும் எப்படி இருந்தானா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த வசனம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தம்மிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைத்து அவன் தோல் பதனிடுகிறதனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவனுக்கு சொல்லுவான் என்றான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை சவுல் பவுலாக கர்த்தர் மகிமையாய் நடத்தினதுக்கு காரணம் அவர் ஜெபம் பண்ணினார். சரியான வழியிலே தேவன் நடத்தினார். இங்க கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு வழியை வெளிப்படுத்துகிறார். சீமோனுங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவனை கூட்டிட்டு வா, இங்க அவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் உங்களுக்கு சொல்லி தருவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நேற்றைய தினம் கூட பார்த்தோம், பிஸியான வாழ்க்கை, பிஸியான உலகம். ஆனால் இந்த நாட்கள்ல நான் சொல்லுகிறேன், ஒரு சகோதரனாய், ஒரு ஊழியக்காரனாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையின் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்கள், நீங்க நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் தினம்தோறும் சொல்லுவார். ஒரு நல்ல வசனம் இருக்கிறது, 5வது அதிகாரம் நினைக்கிறேன். தாவீது சொல்வார், அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன். எந்த காலையில? அதிகாலை. அத வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 5வது அதிகாரம் நினைக்கிறேன், சங்கீதம் 5வது அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே. இல்ல, அதுல ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் சொல்றேன். 3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே
வந்து ஆயத்தமாகி நேரே வந்து எப்படி இருப்பனா? ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு தாவீது சொல்லுகிறார்? நான் காலையில ஆயத்தமாகி, சும்மா காத்திருக்கல, என்ன ஆயத்தமாகி என்ன செய்வேன்? உங்க சமூகத்துல காத்திருப்பேன் சொல்வதற்கு ரகசியம் என்னன்னா, ஒரு வேத பண்டிதர் அப்படியா சொல்லுகிறார், தாவீது காலை தோறும் தேவ சமூகத்திலே அவன் காத்திருந்தபடியினால் அவன் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவன் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க வாழணும்னா நீங்க செபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண் யாரை தேடுது தெரியுமா? யாராவது செபிப்பானான்னு தேடுது. கர்த்தருடைய இருதயம் யாருக்கா வேண்டி இயங்குது தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷனுக்காக வேண்டி இயங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி சொல்றேன், 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இந்த சென்னை பட்டத்துல ஒரு நல்ல ஜெப வீரர் இருந்தார், அவர் மரித்து போய்விட்டார். பேட்ரிக் ஜோஸ்வானே, நல்ல ஜெபிக்கிற தேவ மனுஷன். இப்படி நிறைய ஜெபிக்கிறவர்கள் மரித்து போயிட்டாங்கப்பா. நிறைய கர்த்தருக்காக வேண்டி வாழ்ந்த ஊழியக்காரவங்க உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது? காலியா இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்கு? காலியா இருக்குது. அந்த இடத்துக்கு உங்களை என்னையும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. திறப்புல நின்று செபிக்கிற அந்த அனுபவத்தோடு நாம் போய் நிக்கிறதுக்காக வேண்டி உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. செபிக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். 2வது, செபிக்கும் போது என் வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நான் போக வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறார். 3வது, அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, யாரு? சபையார் அவனுக்காக வேண்டி தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணார்களா? அந்த ஊக்கத்தோடு தான். என்ன ஊக்கத்தோடு என்ன? ஒரு பாரத்தோடு என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. ஏன்னா இந்த பேதுரை என்ன நோக்கத்தோடு அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், பேதுரை அடைத்து வைக்கிறதுக்கு முன்பாக யாக்கோப்பினுடைய தலை வெட்டப்பட்டது. இந்த பேதுரை எதுக்காண்டி அடைச்சு வச்சிருக்காங்கன்னா, இந்த நாள் முடிஞ்சு யார் தலையை வெட்டணும்? பேதுரு தலையை வெட்டணும். இங்க சபையார் செபிக்கிறாங்க, ஊக்கத்தோடு செபிக்கிறாங்க, திறப்புல நின்று செபிக்கிறாங்க. ஆண்டவரே, பேதுரை விடுதலையாக்கி கொண்டு வரும்னு ஜெபிக்கிறாங்க. 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை படிக்குமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அவர் எப்படி தூங்குறாரா? எப்படி தூங்குறாருமா? அடிச்சு எழுப்புற அளவுக்கு தூங்குறார். காலையில் என்ன நடக்க போகுது? காலையில் இவருக்கு என்ன நடக்க போகுது? தலை சேதம், தலை வெட்ட போறாங்க. ஆனா இவர் எப்படி தூங்குறாரு? பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. லாவுல தூதன் தட்டி எழுப்புறாராம். அப்படி எப்படி தூங்கி இருக்காரு? அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் ஆராதிக்கிறவர் என் தலை கீழே விடாமல் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்திலிருந்து படிமா நீங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும்
அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல், இது கனவு இது உண்மை என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏதொரு கைகளுக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சபையாருடைய ஜெபம் அங்க ஒரு விடுதலையை கட்டளையிட்டது. அல்லேலூயா. கட்டுண்டு இருக்கிறீங்களா? செபிங்க, கர்த்தர் தூதனை அனுப்புவார் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணக்கட்டு பேதுருக்கு இருந்த மரணக்கட்டு. சபையார் ஊக்கமாய் செபிக்கிறார்கள், திறப்புல நின்று செபிக்கிறார்கள். கர்த்தர் உடனேயே தூதனை அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் தெரியுமா நம்மள ஆராதிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை அப்படியே நின்று கேட்கிற தேவன், நம்மள ஆராதிக்கிற தேவன். நீங்க உடைக்கப்பட்ட போதெல்லாம், உங்க இருதயம் உடைந்து தேவ சமூகத்துல நீங்க நிக்கும் போதெல்லாம் உங்க ஜெபத்தை அப்படியே அங்கீகரித்து அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன் தான் நம்மள ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நான் நடக்க வேண்டிய வழிகளை தேவன் கற்றுக் கொடுப்பார். இரண்டாவது, எந்த கட்டு உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அது மாந்திரிக கட்டா இருந்தாலும் சரி, சென்ம சுவாபமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாபங்களா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் தொழில நஷ்டமான கட்டுக்களா இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்து செபித்து பாருங்கள். உங்களை அறியாமல் தேவன் தூதனை அனுப்பி அதை உடைப்பார். அல்லேலூயா. 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் உலகத்தில் உண்டான இந்து இஸ்லாமியர்களை விட இன்னைக்கு கோர்ட்டுகள்ல கூட இருக்கிறது கிறிஸ்தவ ஜனங்களுடைய டைவர்ஸ். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருக்கிறது. இந்த கட்டுக்கள் உங்க சபையில உடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உட்கார்ந்து செபித்து பாருங்கள். குழந்தை இல்லாத தன்மை, உட்கார்ந்து செபித்து பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உட்கார்ந்து செபித்து பாருங்கள். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், வழியை கற்றுக் கொடுப்பார். உங்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவதாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இதுல பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பவுலும் சீலாவும் என்ன நிலைமையில ஜெபம் பண்ணார்களாம்? என்ன பண்ணாம நடுராத்திரில எப்படி இருந்தாங்க? என்ன காவல் அது? என்ன? அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிச்சிருங்களேன், உங்களுக்கு புரியல என்ன சொல்லிடுறேன்னு. 23 இருந்து படிங்கம்மா. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அல்லேலூயா. கால்களை என்ன மரத்துல மாட்டி வச்சாங்க? தொழு மரத்துல. காலையும் கையவும் தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க.
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஒரு ஆராதனை நடத்துறாங்க. கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துங்களேன். தேவன் எவ்வளவு நல்லவரா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். விடுதலையாய் படுத்து கிடக்கிறோம், விடுதலையாய் எந்திக்கிறோம், விடுதலையாய் உலாவுறோம். 2 சகோதரனையும் பவுலையும் சீலாவையும் கட்டி தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கார்கள். அல்லேலூயா. இவர்கள் பண்ணின ஜெபம், ஜெபசாலை கதவு உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க சொந்தம், உங்க உறவு, உங்க நண்பர்கள் 30 வசனம் படிச்சிருமா? அதுல அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இவங்களுடைய ஜெபம், அங்க ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடக்குதுயா. தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கிறார்கள். எத்தனை நாள் கட்டி வைத்தார்கள் என்று தெரியவில்லை. தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கிற 2 சகோதரரும் விடுதலையாய் செபிக்கிறார்கள், செபித்து ஆராதிக்கிறார்கள். சிறைச்சாலை உடையப்படுகிறது. சிறைச்சாலை அதிகாரியிலிருந்து காவல் காக்கிறவரை இவர்களிடத்திலிருந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அந்த இரவுலையே அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அநேகர் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீர்கள்னா நீங்க உட்கார்ந்து செபித்து பாருங்கள். அவர்கள் கட்டுக்களை கர்த்தர் உங்களை அறுத்து போடுவார். அல்லேலூயா. இருக்கிற அன்பு சகோதர சகோதரி எல்லா இடத்திலும் கேட்கிறேன், முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க கைத்துங்க. சும்மா பிரச்சனை இல்ல, முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, ஒரு சில பேர் தான் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம குடும்பத்தில் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, நம்ம செபிக்கல, கர்த்தர் ரட்சிக்கல. அல்லேலூயா. பாருங்க, எங்க சபையில, எங்க திருச்சபையில உள்ள சொல்றேனே, இதே மாதிரிதான் அநேக சகோதரி வருவாங்க, சகோதரர்கள் கம்மியா தான் வருவாங்க. ஏன்னா எல்லா திருச்சபையிலும் அப்படித்தான் இருக்கிறது. சகோதரி வந்துருவாங்க, சகோதரர்களும் பிள்ளைகளும் கம்மியா வருவாங்க. ஏனென்றால் சகோதரனும் பிள்ளைகளும் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படல. நியாய தீர்ப்பு நாள்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு சகோதரன் சகோதரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணு முன்னால அவங்க குடும்பத்தை நெருப்புல தூக்கி போடுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ உங்க உறவு ரட்சிக்கப்படாத சகோதரனே உங்க வீட்டுல இருக்காங்க, ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனே இருக்காங்க. இப்போ ஒரு தீய எடுத்து இல்லைன்னா அவங்க மேல தீய ஊத்தி போட்டா நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆனால் ஒரு நாள் நெருப்புல வேகிற நாள் வரப்போகிறது ஐயா. இன்னைக்கு நீங்க செபித்தா கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். இந்த பவுலும் சீலாவும் ஜெபத்தை கேட்டு அங்க சிறைச்சாலையில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடக்க உதவி செய்த தேவன், நீங்க செபிக்கும் போது உங்க குடும்பம் முழுவதையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஜோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ. கர்த்தர், நீங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, கடைசி காலத்துல சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவனோ, ரட்சிக்கப்படாத பிள்ளையோ, ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனோ இருந்தா நீங்க உட்கார்ந்து அழுது பாருங்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார், வழியை கற்றுக்கொள்ளுகிறார், தூதனை அனுப்பி என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். என்னுடைய ஜெபம் அநேகரை தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்கு உதவியாய் மாறி போகிறது. அல்லேலூயா. 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம், சீக்கிரம் எடுங்கம்மா, டைம் கம்மியா இருக்கு. அப்பொழுது பிலிப் என்பவன் 15வது வசனத்துல இருந்து படிமா. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் இருந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாத எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் செபித்தால் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவினா என்னமா?
நான் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேட்டா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? பரிசுத்த ஆவினா என்ன? இது ரொம்ப அவசியமான விஷயம். எல்லா சபையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எப்படி தெரியுமா? கீபோர்டு பரிசுத்த ஆவியானவர். என்ன போர்டு பரிசுத்த ஆவியானவர்? ட்ரம் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. பக்கத்துல உள்ளவன் கை தட்டினா பரிசுத்த ஆவியானவர். லிசன், பரிசுத்த ஆவியானவர் அவர் அல்ல, அது வேறு பரவசம். கைத்தட்ட வேண்டாம் என்று சொல்லல, பாடி கைத்தட்டுங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பரிசுத்தாவில நிறைஞ்சு உருண்டு அப்படியே சபையில அப்படியே முன்னாடி உள்ளவங்களை மிதிச்சு பின்னாடி உள்ளவங்களை மிதிச்சு அலக்கழிச்சு அப்படியே கம்பீரமா அனுப்பாங்க. அவங்க வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருகிறார்களோ முதலாவது அவனுடைய சுவாபம் மாறும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ப்ராசஸ் என்னை மாற்றுவதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. சுவாபம் மாறாம கைத்தட்டுகிற யாரையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு சுவாபம் மாறாம, சுவாப அன்பு இல்லாம, குடும்பத்துல கணவனை மதிக்காம, மனைவியை மதிக்காம, கீழ்ப்படியாம, திருச்சபை சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றவன் இந்த வேத ஒழுங்குக்கு அப்படியே கீழ்ப்படியவர்கள். அல்லேலூயா. உண்மையான பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் வாழ்க்கையில வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள் என்றால் இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரை பார்த்து கேட்கிறான், நீ இயேசுவோடு இருந்தவன் என்று எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உன் பேச்சு எங்களை காட்டி கொடுக்கிறது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். சபையே ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசுவானவர் பரத்துக்கு போய்விட்டார். இப்ப என்னை நடத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பரலோகத்துக்கு சரியான வழியிலே நடத்தி கொண்டு போக முடியும். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்தில் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செபித்து பாருங்கள், கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்புவார். இங்க பேதுரும் ஜனங்களும் அப்போஸ்தலர் வந்து பாக்குறாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. சரி, திருப்பி கேக்குறேன், ஞானஸ்தானம் சபைக்கு உள்ளயா சபைக்கு வெளியவா? ஞானஸ்தானம் என்பது சபைக்கு உள்ளயா சபைக்கு வெளியவா? லிசன், ஞானஸ்தானம் என்பது சபைக்கு வெளியே, பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் என்பது சபைக்கு உள்ளே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் பிரசங்கிப்பார், நான் ஸ்தலத்தினால் மட்டும் என்ன கொடுக்கிறேன்? ஞானஸ்தானம் கொடுக்க நான் அறியாத ஒருவர் வருவார். அவர் எதனால் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க இந்த 8வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றிருப்பான். நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ஞானஸ்தானம் பெற்றவனை வேதம் சொல்லுங்க, அந்த இடத்துல சொல்லு, துர்க்குணம் உனக்குள்ள இருக்குன்னு பேதுரு சொல்லுவார். சீமோன் என்கிற மந்திரவாதி ஞானஸ்தானம் பெற்றவன், விசுவாசி. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ துர்க்குணத்தில் இருக்கிறாய் என்பதை. ஆனால் பரிசுத்த ஆவி ஒரு இடத்தில் வரும் பொழுது அவனை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி பெறாமல் இருந்தார்கள். அவர்கள் கை வைத்த போது இதோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தது. சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான ஒரு நடத்துதல்ல நீங்க இருக்க வேண்டும். பாருங்க, தாவீதுக்கு நாத்தான்வேல் வந்து சொன்னான், நீ பாவம் செய்தேன் என்று. அன்னைக்கு ஒருவன் பாவத்தை உணர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. இன்னைக்கு என் பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்னோடு உணர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. செபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க மறந்து விடாதீர்கள். 6வது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை சீக்கிரம் எடுத்துருங்கம்மா. உம்முடைய
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்கள் பொதுவாய் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க சபையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. எங்க திருச்சி வந்து ஒரு கிராமம். அந்த பைக்கு வேன் இதெல்லாம் வருவது கூட கொஞ்சம் சரியான பாதை இல்லாத ஒரு கிராமம். நான் வீட்டுல மேல மாடியில நடத்திக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் இது வேண்டாம், நீ அந்த பகுதிக்கு போன்னு சொன்னாரு. நடத்துனது அப்படியே போட்டுட்டு அங்க போய் ஒரு சின்ன செட்டு தான் போட்டிருக்கோம். நீங்களாவது பில்டிங்ல இருக்கிறீங்க, மேல ஹாஸ்பிட்டாஸ் சுத்தி ஹாஸ்பிட்டாஸ், நீங்க எல்லாம் தளம் போட்டு இருக்கிறீங்க. வெறும் மண்ணு தான். மண்ணுல மேட்டு விரிச்சிருப்பான், இதுதான் தார்ப்பாயை நாங்க விரிச்சிருப்போம். காரணம் என்ன, அந்த இடம் வந்து வாடகை இடம். அந்த வாடகை கொடுத்தவர் சொன்னாரு, கல்லால செங்கலால நீ ஒண்ணு பார்த்து மட்டும் போறதுக்கு. அப்படித்தான் நாங்க இருக்கோம். நல்லா கவனிங்க. நீங்க நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம ஜனங்கள் பெருசா வரமாட்டுக்காங்களே. எங்க சர்ச்சில் வந்து எல்லாம் எல்லாமே கஷ்டப்பட்டவங்க, எல்லாருமே சொந்த தொழில் யாருக்குமே இல்லை. ஆனால் வருத்தம் இருந்துச்சு, எல்லா சபையிலும் இப்படி போறாங்க, ஆனா நம்ம சர்ச்சில் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டவங்க மட்டும்தானே இங்க இருக்கிறாங்க. கர்த்தர் மாற்ற மாட்டாரா? நம்ம இருக்கிற இடம் தப்பா? இது என் மாமிசம். ஆண்டவர் சொன்னாரு, நீ செபி, அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், வனாந்தரத்திற்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அது வனாந்தரமா இருந்தாலும் நீங்க செபித்து பாருங்க. இந்த ஜட்ஜ் ஆப் கார்டு இந்த திருச்சபையில ஒரு பரிசுத்தவான் நடத்தி இந்த நாட்கள்ல இளைப்பாறுதல்ல இருக்கிறாரு. அவங்களுடைய குடும்பம் நடத்துகிறது. நீங்க இந்த சபையில இருக்கிறீங்க. நீங்க இந்த சபையில அற்புதம் அடையாளங்களுக்கு அவனை செபித்து பாருங்கள். திரளாய் ஜனங்கள் கர்த்தரை இங்கே கொண்டு வருவார். இதோ காற்றை, கீழ்காற்றை உண்டாக்கி காடைகளை கொண்டு போட என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. செபித்து மட்டும் பாருங்கள், அற்புதம் நடக்கும். அன்னைக்கு உண்டான பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு இருக்காரு இல்லையா? அன்னைக்கு உண்டான இயேசு தானே இன்னைக்கு இருக்காரு இல்லையா? அன்னைக்கு உண்டான பிதா தானே இன்னைக்கு இருக்காரு இல்லையா? அன்னைக்கு உண்டான வேதம் தான் இன்னைக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். ஒருபோதும் அவர் மாடல. நம்ம தான் மாடலா மாறிட்டோம். வெஸ்டர்ன் மாடல்ல நம்ம போயிட்டோம். என் தேவன் வெஸ்டர்ன் மாடல்ல போறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. செபித்து பாருங்கள், உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்கள் தொழில அற்புதம் நடக்கும், உங்கள் சரீரத்திலே அற்புதம் நடக்கும், நீங்கள் இருக்கிற திருச்சபையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கேன். ஆண்டவரே, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னை கொண்டு மரிச்சவனை எழுப்பணும். நீங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்க்கணும். செத்து போனவனை எழுப்பணும். இந்த காய்ச்சலுக்கு ஜெபம் பண்றது, இந்த வயிற்று வலி போறது, இதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே. இந்த கேன்சர் சுகமாகிறது, இதெல்லாம் திருப்தி இல்ல. எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. என்ன லக்குனா, நான் எப்படியாவது என்னை கொண்டு உங்க நாமத்தினாலே ஒரு மரித்த மனுஷனை எழுப்பியாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் செபித்து பாருங்கள், தேவன் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வாய். அல்லேலூயா. 7வதாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வரையும் சீக்கிரம் எடுங்கம்மா. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு 13வது அதிகாரமா 1வது வசனம் படிச்சுவாங்க.
அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய யூகியும் காப்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதருடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். அல்லேலூயா. யார் திருவலம் பற்றினார்? உங்க ஊழியம் விரிவடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊழியங்கிறது வாசு சொன்னாங்க, ஒரு 4 இடத்துல வீட்டு பிரேயர் நடத்துறோம்னு சந்தோஷம். ஒரு 4 இடத்துல நடத்தக்கூடாதுமா, ஒரு வாரத்துக்கு 10 இடத்துல நடத்தணும். அல்லேலூயா. உங்க ஊழியத்துக்காக நீங்க செபிக்க வேண்டும், உங்க ஊழியருக்காக செபிக்க வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணி ஊழியத்திற்காக ஊழியம் செய்வதற்காக எல்லாரையும் பிரித்தெடுத்தார்கள். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் சொல்றேன், ஊழியம் செய்வது நம்ம தலையில விழுந்த கடமை. ஊழியங்கிறது இந்த புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்றது மட்டும் அல்ல. இயேசு நல்லவர் என்று யாருக்கு சொல்லுகிறீர்களோ அதுதான் பிரதானமான ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார்கள். நிறைய பேர் செபிக்க மாட்டாங்க, செபிக்காம ஊழியத்துக்கு போவாங்க. ஊழியம் செய்யலாம், ஆனால் அங்க ரிசல்ட் நிச்சயமாக நல்லா இருக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்க ஊழியம் விரித்தடைய வேண்டும் என்றால், கிழக்கை மேற்கை வடக்கை தெற்கை என்று உங்க ஊழியம் விரிந்து போக வேண்டும் என்றால் நீங்கள் உட்கார்ந்து செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யாருக்காவது ஊழிய வாஞ்சை இருந்துச்சுன்னா உட்கார்ந்து செபிங்க. கர்த்தர் உங்க ஊழியக்காரரோடு உங்க ஊழியத்தோடு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நிறைய பேர் ஊழிய வாஞ்சை இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாம உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. அது நல்லதல்ல. நீங்க உட்கார்ந்து செபித்து பாருங்கள், கர்த்தரே உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். உங்க ஊழியத்தோடும் ஊழியக்காரர்களோடும் பேசி உங்களுக்கு கனமான ஊழியத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். 8வது 2 ராஜாக்கள் புஸ்தகம் சீக்கிரம் எடுத்துங்கம்மா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையும். 2 ராஜாக்கள் அதிகாரம் 20வது அதிகாரமா? அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் சொல்றா? டாக்டர் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா உன் சொத்து சோத்தை யாருக்காவது உயிர் எழுதி வைக்கணும்னா என்ன செஞ்சுக்க? எழுதி வச்சுக்க. யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்க. நீ என்ன செய்ய மாட்ட? பிழைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னான். படிங்கம்மா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முத்தத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. போதுமாமா? அல்லேலூயா. ஏசாயா எசேக்கியாட்ட சொல்றான், நீர் பிழைக்க மாட்டீர், நீ என்ன செய்ய? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லிட்டு அவர் போறாரு. பாதி முத்தம்னா எதை சொல்லுவோம்? முத்தம்னா உங்க ஊர்ல எப்படின்னு தெரியலையே. முத்தம்னா எதை முத்தம்னு சொல்லுவோம்? வாசலுக்கு முன்பாக, இல்லைன்னா உங்க காம்பவுண்ட் மாதிரி என்னன்னு சொல்லுவோம்? முத்தம்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏசாயா சொல்றான் செத்து போவேன்னு. எசேக்கியேல் செவுரு ஓரமா உட்கார்ந்து அழுகிறான், கர்த்தரை நோக்கி அழுகிறான். அவன் பாதி முத்தத்துல போகும்போது, ஃபுல்லா கூட அவன் வீட்டை விட்டு போகல,
கர்த்தருடைய வார்த்தை திருப்பி ஏசாயாவுக்கு உண்டாகுது. போய் படிங்கம்மா, திருப்பி படிங்கம்மா, அது படிங்கம்மா. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருடைய ஜெபத்தை ஒரு மனுஷன் பாதி முற்றத்துல இருந்து போகிறதற்கு முன்பாக கேட்டது. வேதத்துல 3 ஜெபம் இருக்கிறது. ஒன்னு உடனேயே கேட்ட ஜெபம், இன்னொன்னு தாமதமாய் கேட்ட ஜெபம், இன்னொன்னு கேட்கப்படாத ஜெபம். யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். உடனே கேட்ட ஜெபம் இந்த எசேக்கியேல் ஜெபம், தாமதமாய் கேட்ட ஜெபம் தானியேலுடைய ஜெபம், ஜெபம் கேட்கப்படாத ஜெபம் தாவீதினுடைய ஜெபம். பச்சைப்பால் இடத்தில் பாவம் செய்வான். சாலமோனுக்கு முன்பாக ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையை கர்த்தர் அடிப்பார். வியாதியில் கிடக்கும் பிள்ளை வெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜெபிப்பான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை தெரியுமா? அக்கிரமத்தில் பிறந்த பிள்ளை, பாவத்தில் பிறந்த பிள்ளை, கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை. எசேக்கியேல் ஜெபிக்கிறான், செபுர்வாரமாய் திரும்பி ஜெபிக்கிறான், ஆ கர்த்தாவே என்று ஜெபிக்கிறான். உடனே கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா பாதி முத்தத்துக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுறார், என் தாசனாகிய எசேக்கியாவை போய் பாரு, ஒரு 15 வருஷம் அவனுக்கு நான் கூட கொடுக்கிறேன். அல்லேலூயா. உங்க ஜெபம் நம்ம சுகத்தை கட்டளையிடும். அல்லேலூயா. நிறைய பேர் போனட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால முடியல, என்ன செஞ்சுக்கிறங்க, ஜெபம் பண்ணிக்கிறங்க. நீங்க சொல்றது நல்லதுதான். பாஸ்டர் கண்டிப்பா செவிப்பாரு, செவிக்கலன்னா கர்த்தர் பதில் கேட்பாரு. அவன் சொன்னானே நீ செபிச்சான்னு கேட்பாரு. ஆனால் நான் செபித்துட்டு இன்னொருவர்கிட்ட செபிக்க சொல்லும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சில பேர் பாத்தீங்களாக்க, எனக்கு வேலை வேணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லாம் சுத்திட்டு திரிவாங்க, செல்போன்ல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. கர்த்தர் ஊழியக்காரன் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். உன் கிரியை சரியா இருந்தா தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுவார். வழிகளை கர்த்தர் நம்மளுக்கு காட்டுவார். கட்டுக்களை கர்த்தர் உடைப்பார். அபிஷேகத்தை கொடுப்பார். அற்புதத்தை கொடுப்பார். ஊழிய பாதைகளை விரிவாக்குவார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 2 பகுதி இருக்கு, நான் சீக்கிரம் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். எஸ்தருடைய ஜெபம் ஆமானின் திட்டத்தை அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. எஸ்தர் ஜெபித்தால் சத்துருவுக்கு தூக்குமணியை கர்த்தர் அடித்தார். அந்த தேசத்தில் உண்டான 120 நாடுகளுக்கு மேலாக இருந்த யூதர்கள் அழிக்க முடியாது கட்டளை புறப்பட்டிருந்தது. அந்த கட்டளை உடைக்கப்பட்டதுக்கு காரணம் எஸ்தர் துணிந்து ஜெபித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிருங்க, முடிச்சிருவோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு, லிசன், என்ன செய்ய முடியல? மேற்கொள்ளாதது. என்ன செய்ய முடியல? மேற்கொள்ளாதது. யாக்கோப்பினுடைய ஜெபம், தேவ தூதன் அவனை மேற்கொள்ள முடியல, தேவன் அவனை மேற்கொள்ள முடியாததை கண்டு, படிங்க, அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோப்பின் தொடைசந்து சுளுக்கிற்று. அவன் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன் என்றார். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு
உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன் நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த போராடி செபித்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாத கதவை கர்த்தர் திறப்பார்.